ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ நம்மளோட வேட்டையன் திரைப்படத்தோட முதல் விமர்சனத்தை ஒரு பெரிய பிரபலம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் ரசிகர்கள் மத்தியில் செம பெரிய ஒரு நியூஸாக போயிட்டுருக்கு. அதாவது திரைப்படத்தின் மீதான இருக்கிற ஒரு ஆர்வத்தை இந்த திரைப்படம் இந்த ஒரு விமர்சனம் தூண்டி இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியானும். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் லேட்டஸ்ட்டாக இந்த திரைப்படம் ஜெயிலர்ஸ். இந்த திரைப்படம் பட்டி தொட்டியால் கிட்டத்தட்ட 600 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் செம பெரிய ஒரு வைரல் ஆச்சு. நம்ம தலைவருக்கு செம பெரிய ஒரு கம்பாக்காக இருந்துச்சு. ஜெயிலரை தொடர்ந்து நம்மளோட தலைவர் நடிக்கிற அடுத்த திரைப்படம் தான் வேட்டையன். இந்த திரைப்படத்தை டிஜே ஞானவேல் இயக்கியிருக்காரு. இவர் ஆல்ரெடி ஜெய் பீம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக நம்ம தமிழ் சினிமாவுக்கு அவர் ஒரு முத்திரை பதிச்சிருந்தார். நம்மளோட வேட்டையன் திரைப்படத்தில் நம்ம ரஜினி கூட சேர்ந்து ஒரு அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், அதுக்கப்புறம் ஒரு அபிராமி, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தை ரொம்பவே முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. வருகிற அக்டோபர் 10 இந்த திரைப்படம் செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுதுங்க. லேட்டஸ்ட்டாக இந்த திரைப்படத்தோட 2 சிங்கிள், அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் எல்லாமே செம்மையாக ரசிகர் மத்தியில் செம்ம வைரல் ஆச்சு. இனியில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செம்ம பெரிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வேட்டையன் திரைப்படத்தோட முதல் விமர்சனம் இருக்குங்க. அதாவது அது வேறு யாருமே தவிர நம்ம வேட்டையன் திரைப்படத்தோட இசையமைப்பாளரான அனிருத்தா இந்த திரைப்படத்தோட விமர்சனத்தை கூறியிருக்காரு. அதாவது அவர் இப்போ முழு திரைப்படத்தையும் பார்த்து இருக்காராம். பார்த்துட்டு நம்மளோட முதல் விமர்சனத்தை அவர் ட்விட்டரில் கூறியிருக்காரு. அதில் குறி தப்பாது அப்படின்ற போல் நம்மளோட அனிருத் கைத்தட்டுற எமோஜி, அதுக்கப்புறம் நிறைய ஒரு அவார்டு கொடுக்குற எமோஜி, இந்த மாதிரி கப் எமோஜிலாம் போட்டிருக்காங்க. இந்தமாரி இவர் ஆல்ரெடி இந்தமாரி ரிவ்யூ கொடுத்த எல்லா படமே பிளாக் பஸ்டர் தான். அந்த லிஸ்ட்டில் நம்மளோட வேட்டையன் திரைப்படம் இணைஞ்சிருக்கு அப்படின்றது ரசிகர்கள் செம்ம அவளாக இந்த விஷயத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க.